வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குனர் ஹரி அவர்கள் தான். ஹரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னாக்கா, வேகம், ஸ்பீடு. அவருடைய படங்கள் எல்லாத்திலுமே அவர் அந்த வேகத்தை காமிச்சிருப்பார். அதனால ஹரின்னு சொன்ன உடனே அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் தான் எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம். ஒரு மிக சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவிலே தன்னை பதிய வைத்துக் கொண்டவர் திரு ஹரி அவர்கள். இவர் தூத்துக்குடி மாவட்டத்துல திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மகனாக டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்தவர். இவர் இவருடைய அப்பா அங்க மளிகை கடை தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாரும் சென்னைக்கு வந்துட்டாங்க. இவர் படிப்பு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்லா படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் நாம் ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள உருவாச்சு. அப்படி உருவானதுக்கு அப்புறம் அவர் சினிமா துறையில இறங்கி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. பாலச்சந்தர் கிட்டலாம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். அதுக்கப்புறம் சரண் இயக்குனர்கிட்ட இணை இயக்குனராக அமர்கலம் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு சரண் கிட்ட. இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் இவர் இயக்குனராக தன்னை பதிவு செய்து கொள்ள நினைத்து எடுத்த படம் தான் தமிழ் என்ற ஒரு படம். பிரசாந்தையும் நடிகை சிம்ரனையும் வைத்து அவர் அந்த படத்தை இயக்கியிருப்பார். வடிவேல் அதில் காமெடி பண்ணுவாங்க, ஊர்வசியும் காமெடி பண்ணுவாங்க. படம் நன்றாக வந்திருக்கும். ஒரு நேர்மையான ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் எப்படி தாதாவாகிறான் என்பதை சொல்லும் கதையாக அது அமைக்கப்பட்டது. அந்த கதையில நகைச்சுவை காட்சிகளும் மிக சிறப்பாக இருக்கும், பாடல்களும் சிறப்பாக இருக்கும். அதனால அந்த படம் வெற்றி அடைந்தது. வெற்றி அடைந்ததனால் ஹரியை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. அவர் எடுத்த முதல் படம் அதுதான், அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தொடர்ந்து அவர் பண்ண ஆரம்பிச்சார், இயக்குனரா பண்ண ஆரம்பிச்சார். அதாவது கோவில் அப்படின்னு ஒரு படம் சிலம்பரசனை வச்சு பண்ணார். அருள் அப்படின்னு ஒரு படம் விக்ரம வச்சு பண்ணார். அதுக்கப்புறம் பாலச்சந்தருடைய தயாரிப்புல சாமி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனுடைய வேகமா அந்த படத்தில் அப்படி ஒரு வேகத்தை காட்டுவார். காட்சி அமைப்புகள்லாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அந்த படம் மிக சிறப்பான வெற்றியை பெற்றது, சாமி. அப்புறம் விஷாலை வச்சு பூஜைன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் இவர் பரத்தை வச்சு சேவல்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படமும் வெற்றி அடைஞ்சது. விஷாலுக்கு முதல்ல ஒரு படம் பண்ணார், பூஜைக்கு முன்னால் தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போல நடிகர் சூர்யாவுக்கு 6 அப்படின்னு ஒரு படம் பண்ணார் முதல்ல. அந்த படம் பயங்கர வெற்றி. அதுக்கப்புறம் வேல் அப்படின்னு ஒரு படம் பண்ணி அதில் டபுள் ஆக்ஷன் நடிக்க வச்சார் சூர்யாவை. அந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் மூணாவதா இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு சிங்கம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் அதிரி புதிரி வெற்றின்னு அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதுல சிங்கம் 1, 2, 3 எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சது. இப்படி ஹரி அவர்கள் எடுத்த அனைத்து படங்களுமே சமுதாய பிரச்சனைகளை மையமாக கொண்டு மிக சரியான தீர்வுகளை சொல்லும் ஒரு படமாகவே அமைந்தது. அப்புறம் கடைசியா அவர் அவருடைய மனைவி பிரீதா விஜயகுமார், நடிகர் விஜயகுமாரோடைய பொண்ணு, அருண் விஜயோட தங்கை, அவங்களை கல்யாணம் பண்ணிட்டாரு. கடைசியா இப்போ அருண் விஜய் கதாநாயகனா வச்சு யானை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படமும் வெற்றி படமாகவே அமைந்தது. அப்புறம் தனுஷுக்கும் ஒரு படம் பண்ணாரு, வேங்கைன்னு ஒரு படம் பண்ணார். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய லொக்கேஷனையே கரெக்டாக செலக்ஷன் பண்ணி படங்கள்ல புகுத்தினாரு. அவை அனைத்தும் பார்ப்பதற்கு அருமையாகவும் இருந்தது. ஹரியோட படம் அப்படின்னாலே ஒரு வேகம் இருக்கும், ஒரு விவேகம் இருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு சமுதாய பிரச்சனையை அலசக்கூடிய படமாக இருக்கும் என்ற எண்ணம் மக்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்தார் ஹரி அவர்கள்.
அவருடைய படங்களுக்கு எப்பொழுதுமே மக்கள் முன்னே வரவேற்பு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய படங்கள் அனைத்தையும் சொல்கின்ற ஒரு படமாக மசாலா படம் சொல்லுவாங்க இல்லையா? காதல் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும். இந்த நாட்டுக்கு தேவையான பல விஷயங்கள சொல்லக்கூடியதா இருக்கும். எல்லாமே கலந்து மிக சிறப்பான முறையில ஒரு படத்தை எடுத்து மக்கள் முன்னால் கொடுத்து அதை வெற்றியடைச் செய்வதில் மிகவும் சிறந்த இயக்குனராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் தான் இயக்குனர் ஹரி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனரான ஹரி அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 26ஆம் தேதியை ஒரு தேசப்பற்று இயக்குனரின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.